There's no one like you, Lord Jesus. We thank you that you have been our leader, our guide, our comforter in all the days of our life, Lord Jesus. We thank you, Lord Jesus. We thank you that you loved us even in all the days when even we can't see ourselves, Lord Father. You loved us, Lord Jesus. We thank you, Lord Jesus. எல்லாம் துதியான மகிமையானவரும் மட்டுமையானவரே, உலகத்தில் யாருக்கும் இல்லையானவரே, உண்மையை போற்றுகிறோம் ஆண்டவரே, உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனமானது
யோவான் 12:46 வசனத்தில் எடுத்துக்கொண்டோம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சாக்கா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். வாசிக்கிறீங்களா? தமிழில் வாசிக்கிறீங்களா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் இருளில் இராதபடிக்கு உலகத்தில் ஒளியாக வந்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பிறந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறினது இந்த உலகத்துல மறுக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். அதை மாற்றவே முடியாது, அது மாற போறது கிடையாது. ஆகவே ஆண்டவர் இந்த வசனத்துல இல்ல, பல சுவிசேஷத்துல பல இடங்கள்ல ஆண்டவர் இயேசு வந்து அவர் ஏன் வந்தாருன்னு சொல்லி இருக்கிறாரு. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னு சொன்ன இந்த வசனத்துல ஆண்டவர் வந்து ஏன் வந்தாருன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்றாரு. ஏன்னு சொன்னாக்கா, அவரை விசுவாசிக்கிறவங்க இருள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு காரணத்தை சொல்றாரு. அப்படின்றால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைங்க இருள்ல இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவராக இருக்கிறாரு. இருளுன்ற ஒண்ணுல தன்னுடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது என்று சொல்லி தேவன் என்ன செய்யறாருன்னா விரும்புறாரு. நம்ம இதே யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 19 21 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? யோவான் 3:19 21 வாசிக்கிறீங்களா? எடுத்து தமிழ்ல. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஒளியானது உலகத்தில் வந்தது என்று இயேசு சொல்றாரு. ஆனா அந்த ஒளிக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு. இந்த 3 வசனத்தையும் நம்ம பேசினாக்க ரொம்ப டைம் எடுத்துறோம், சுருக்கமா முடிக்கிறேன். ஒளியானது இந்த பூமிக்கு வந்தது. ஆனா இந்த ஒளிக்கு முன்பாக 2 கூட்டம் ஜனங்க நிக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கூட்டம் இந்த ஒளியை விரும்பி வருகிற ஒரு கூட்டம் சொல்றாரு. இன்னொரு கூட்டம் இந்த ஒளியை விரும்பாத ஒரு கூட்டம் சொல்றாரு. இப்ப இந்த ஒளியை விரும்புறவங்க யாரு அப்படின்னு கேட்டாக்கா, வேற வேத பகுதி சொல்லுது, சத்தியத்துல நடக்கிறவங்க, சத்தியத்துல வாழ்றவங்க தாங்கள் செய்வது தேவனால தான் செய்யறாங்கன்னு சொல்லி வெளிப்படுறதுக்காக வெளிச்சத்துக்கு வருவாங்களாம். ஆனா இருள்ல வாழ்றவங்க இந்த ஒளிக்கு வர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இந்த இருள் என்ன செய்யும், இந்த வெளிச்சம் என்ன செய்யும்னாக்கா, அவங்களோட இருள்ல செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெளிப்படுத்தும். அந்த வெளிச்சம் வெளிப்படுத்துறது ஒன்று இல்ல, அந்த செயலை கண்டிக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பாம இந்த வெளிச்சத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. வேதம் இல்ல, இயேசுவே அதை என்ன செய்யறாரு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா, இயேசு பிறந்த அந்த நாளில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தாரு. அவர் பெத்லஹேம்ல பிறந்தாரு. அப்ப இயேசு பிறந்ததை தேடி 3 சாஸ்திரிங்க என்ன செய்யறாங்கனாக்கா, எங்கேயோ ஒரு தூர தேசத்துல என்ன செய்யறாங்க, தேடி புறப்பட்டு வராங்க. அவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னு கேட்டாக்கா, வானத்து நட்சத்திரத்தை பார்த்து, அந்த நட்சத்திரத்துல வெளிச்சம் இருக்கு, அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திர வெளிச்சத்தையே அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வராங்க. வந்து இயேசு எங்க பிறந்து எங்க கடத்தப்பட்டிருக்காரோ அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்படின்னு தேடி வந்துட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய நோக்கம் என்ன நோக்கம்னு சொன்னாக்கா, இந்த வெளிச்சம் என்னது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை பார்க்கணும், அந்த ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தணும், அந்த ராஜாவை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நல்ல நோக்கத்தோட, ஒரு நல்ல மன எண்ணத்தோட கூட அவங்க இந்த வெளிச்சத்தை பார்த்து வந்தாங்க. வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க இடம் தெரியாம வந்து ஏரோதை சந்திச்சாலும்
அவங்க திரும்பி போய் என்ன செஞ்சாங்கன்னாக்கா அந்த இயேசு இருந்த இடத்துல அந்த நட்சத்திரம் அவங்க அந்த வெளிச்சம் கொண்டு அவங்க விட்டதை அவங்க பார்த்துட்டாங்க. இயேசுவை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து தொழுது கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இடையில ஏரோதை சந்திக்கிறாங்க. ஏரோது வந்து சொல்றான், நீங்க போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, பிறகு நானும் போய் அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொன்னது நல்ல எண்ணத்துல இல்ல, நல்ல நோக்கத்துல இல்ல. அதனால இந்த வெளிச்சத்துக்கு முன்பாக எப்போதுமே ரெண்டு கூட்டம் ஜனம் நிற்பாங்க. ஒண்ணு நல்ல மனசோட நிற்பாங்க, இன்னொன்னு வந்து மனசுல நல்ல இல்லாத எண்ணத்தோட நிற்பாங்க. அப்ப யார் வந்து இதுல நன்மை பெறுவான்னு சொன்னாக்கா, நீங்க பாருங்க அந்த 3 சாஸ்திரிங்க வந்தாங்க. மத்திய 2:10 சொல்லுது, அவங்க எக்ஸீடிங்லி ஜாய் ஆனாங்க அப்படின்னு சொல்லுது. வெளிச்சத்தினால மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டு திரும்பி சந்தோஷமா போனாங்க. ஆனா ஒரு நல்லெண்ணத்தோட தேடாத இந்த ஏரோது கடைசியா என்ன தெரியுமானா, ரொம்ப கோபம் அடைஞ்சு பெரிய கொலைகாரன் மாறினான். அந்த நாட்டில் பிறந்த எல்லா பிள்ளைகளையும் கொல்லும்படி சட்டத்தை உண்டு பண்ணினான். இதுதான் இப்படிப்பட்ட 2 கூட்டங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, எப்போதுமே இந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வெளிச்சம் அப்படிப்பட்ட மத்தியில பிரகாசிக்குது. ஆனாலும் இயேசு சொன்னாரு, யோவான் புத்தகத்துல அவர் சொல்றாரு, இந்த வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா அந்த பூமிக்கு வர எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி யாரு, இயேசு கிறிஸ்து என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவங்க யாரா இருந்தாலும், அவங்க நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, அவங்க நல்ல மனநோக்கத்துல வராதவங்களா இருந்தாலும் சரி, வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா கண்டிப்பா எல்லார் மத்தியிலும் பிரகாசிக்கிறதா இருக்குது, எல்லாரையும் சந்திக்கிறதா இருக்கு, எல்லாரையும் அது பார்க்கிறதா இருக்கு, எல்லாரையும் அதை என்கவுண்டர் பண்ணக்கூடியதா இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு என்ன கேள்வினா, என்னோட செய்தி நான் என்ன கொண்டு வரேன்னா, இந்த 2 கூட்டத்துல நம்ம எந்த கூட்டத்துல நின்னுகிட்டு இருக்கோம்னு நீங்க கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிச்சு நம்ம சரியான இடத்துக்கு நம்ம இடத்தை மாத்திட்டோம்னு சொன்னா இந்த கிறிஸ்துமஸ் நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். நிச்சயமா சந்தோஷமா கொண்டாட முடியும். எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா யாரு உண்மையான அர்த்தத்தை அறிஞ்சு மெய்யான சந்தோஷத்துல அதை கொண்டாடுறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஒரு சில காரியம் நான் சீக்கிரமா நான் போறேன். ஒன்னாவது, இந்த வெளிச்சம் பாருங்க, 2 விதமா இந்த வெளிச்சம் நம்மளை சந்திக்குது. நம்மளும் இந்த இருள் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயங்கரமான இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் மனுஷன் இடறி விழக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இன்னைக்கு இருக்கிறது. பயங்கர இருள். ஆகவே நம்ம மத்தியிலே இந்த வெளிச்சம் என்ன செய்யுது, பிரகாசிக்குது அன்பானவர்களே. ஆகவே நம்மளை சந்திக்கிற இந்த வெளிச்சத்துக்கு நம்ம எப்படி என்கவுண்டர் பண்றோம், எப்படி அதுக்கு நம்ம பிரதிபலிக்கிறோம், பிரதிபலன் கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம கொடுக்கிற பிரதிபலனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து வெளிச்சத்தின் பாதையில நிக்கிறோமா, இருளின் பாதையில நிக்கிறோமா என்று சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது இந்த வெளிச்சத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம்னு பார்ப்போம். ஒண்ணு, இந்த வெளிச்சம் எல்லார் மத்தியிலும் பிரகாசிக்குது. உங்க மத்தியிலும் பிரகாசிக்குது, எங்க மத்தியிலும் பிரகாசிக்குது. பிரைஸ் தி லார்ட். இது பிரகாசிக்கும் பொழுது இந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்படின்றது இருக்குது. பாருங்க, 2 விதமா அது வந்து பிரகாசிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். நான் சொன்னேன் எப்படின்னு சொன்னா, ஒண்ணு, இந்த வெளிச்சம் வந்து இயேசு என்ற பெயர்ல இந்த வெளிச்சம் பிரகாசிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, நீதிமொழிகள் புத்தகத்தில் 6வது அதிகாரத்துல 23வது வசனத்துல சொல்லுது, கற்பனை விளக்கு வேதம் வெளிச்சம்னு சொல்லி. ரெண்டாவது, வேதத்தின் வழியா அந்த வெளிச்சம் நமக்கு பிரகாசிக்குது. 2 விதமா பிரகாசிக்குது. ஒண்ணு, இயேசு, அவரை நம்பும் பொழுது, அவரை உண்மையா தேடும் பொழுது, அவரை நம்ம அறிய, நம்ம அவர் கிட்ட நெருங்கும் பொழுது அவர் மத்தியில இருந்து ஒரு வெளிச்சம் நமக்கு பிரகாசிக்குது. ரெண்டாவது, அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, அதை நம்ம நெருங்கும் பொழுது அங்க இருந்து வெளிச்சம் பிரகாசிக்குது. இந்த 2 வெளிச்சமும் நம்ம என்ன செய்யுதுனாக்கா நம்மளை சந்திக்கக்கூடியதா இருக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2 வெளிச்சமும் நம்ம சந்திக்கும் போது பாருங்க, இப்பதான் நான் சொல்ல போறேன், நம்ம இந்த வெளிச்சத்துல, இந்த வெளிச்சத்துக்கு ஆளா இருக்கிறோமா, இருளுக்கு ஆளா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில காரியம் இருக்கு. ஒன்னாவது, இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது இந்த வெளிச்சத்தை நம்ம வரவேற்கிறோமா, நம்ம ஏற்றுக்கொள்றோமா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மளை நம்ம செக் பண்ணணும். நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். கூட இருக்கிறவங்க ராமின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் வந்து
கற்பனை வந்து விளக்கு, வேதம் வெளிச்சம்னு சொல்லுது. அப்ப இந்த வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா, ஒன்னாவது அது பிரகாசிக்கும் போது அது என்ன செய்யுதுனாக்கா, அது ஒரு டீச்சர் மாதிரி வேலை செய்யுது நம்ம கிட்ட. பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கூல் படிச்ச காலத்துல நமக்கு தெரியும், நமக்கு பிடிச்ச டீச்சர் இருந்தா சொல்றது என்ன செய்வோம், அந்த டீச்சரை நமக்கு பிடிக்கலன்னா என்ன செய்வோம். அப்ப இந்த வெளிச்சத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அது நமக்கு போதிக்கிறது நம்முடைய பிரயோஜனத்துக்குன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோமா, அதை உள்ளளவுல உள்வாங்கி கொண்டு அதை நம்ம வரவேற்கிறோமான்ற ஒரு நபரா நம்ம இருக்கிறோமான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா the first step நம்ம வெளிச்சத்துல நிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி நம்ம அதை வரவேற்கல, நம்ம அதை வந்து புறக்கணிக்கிறோம், பிடிக்கல. ஏன்னா வசனம் சொல்லுது, அது வரும் பொழுது அந்த வெளிச்சத்துக்கு வந்தா ஏன் அக்கா ஏன் இருள இருக்கிறவங்க வர மாட்டாங்கன்னா அந்த வெளிச்சம் அவங்களை கண்டிக்குது அப்படின்னு சொல்லி. ஈவன் வெளிச்சம் வசனம் வேதம் வந்து ஒரு வெளிச்சமா இருக்கிறபடினால நம்மள அநேக விஷயத்துல என்ன செய்யுதுனாக்கா, அது நமக்கு கண்டிப்பா உண்டாக்குது. நமக்கு கண்டிப்பா சில காரியங்களை சொல்லுது, இதை செய்யாத, இதை செய்யு, இப்படி போவாத, இப்படி போ, இதை நீங்க பழகாத, இதுல பழகு அப்படின்னு சொல்லி நம்மளை போதிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அது இந்த வெளிச்சத்துல அது கொடுக்கிற போதகத்தை நம்ம மனதார ஏற்றுக்கொள்ளுகிறவங்களா இருக்கிறோமா, நம்ம அதை பிடிச்ச வண்ணத்துல ஏற்றுக்கிறோமா. சில நேரத்துல பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு பல தடவை வற்புறுத்தின பிறகுதான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அதனால பெற்றோர் விட்டுறக்கூடாது, குழந்தை என்ன செய்யணும், பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தணும். என்ன அது ஆண்டவருடைய காரியங்களை என்ன செய்யணும் என்ன செய்யணும், கட்டாயப்படுத்தணும். ஏன்னா வேதத்திலேயே உபாகம புத்தகம் வந்து மறுபடியும் எழுதப்பட்ட காரணமாக ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன செய்யறாரு, சொல்லிட்டே இருக்கிறாரு, செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு. ரொம்ப பேர் என்ன செய்யல. அப்ப ஆண்டவரும் திரும்ப திரும்ப சொல்றவங்க தான் இருக்காரு. அது மாதிரி பெற்றோரும் திரும்ப திரும்ப என்ன செய்யணும், சொல்லணும். பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம காத்து நிற்க கூடாது. ஒருவேளை ஒரு சில காலகட்டத்தில் முரட்டாட்டம் பண்ணிருக்கலாம், ஆனா போக போக சொல்ற வரைக்கும் காத்திருக்க கூடாது. சொந்தமா எடுத்து செய்யற அளவுக்கு மாறிடணும். சொந்தமா அந்த வார்த்தையை கேட்டு, சொந்தமா அது கொடுக்கிற போதனையை கேட்டு, அது நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை கேட்டு நம்ம எடுத்து செயல்படுத்துறவங்களா மாறிடணும். அப்படி மாறுறவங்களா நம்ம இருக்கிறோமா, அப்படி அது கொடுக்கிற உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கிறோமா, அது நமக்கு கொடுக்கிற கண்டிப்பா நம்ம வரவேற்கிறோமா, ஃபர்ஸ்ட் நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோமா இருளில் இருக்கிறோமான்னு. ஒன்றாவது. ரெண்டாவது, இந்த வெளிச்சம் வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, பாருங்க, நம்ம இந்த இடத்துல ஒரு லைட் அப்புறம் அடைச்சிருவோம்ல, அப்புறம் அடைச்சிட்டோம். நீங்க பாருங்க, யார் எங்க நிற்கிறானே தெரியாது. அப்ப இருட்டுன்னு ஒன்று வரும் பொழுது யார் எங்க நிற்கிறானே தெரியாது. அப்ப ரெண்டாவது வெளிச்சம் என்ன செய்யணும்னாக்கா, அது என்ன செய்யணும்னாக்கா, அது வெளிச்சத்தை போட்டு நம்ம எங்க இருக்கிறோம்னு காட்டும். நம்ம கிட்ட நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும். யார் தெரியுமா அதை காட்டும் போது செய்வா, இதை ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா, அவங்க தான் அந்த வெளிச்சம் காட்டும் பொழுது அதன்படி செய்வாங்க. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம வெளிச்சம் போட்டுறோம். அந்த வெளிச்சம் போட்டுட்டோம்னா நமக்கு தெரியும், ஐயோ நம்ம ஒரு பெரிய குழிக்கு முன்பாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வச்சுக்கலாம், ஒரு உதாரணம், நான் போற பார்த்து ஒரு குழி, இருட்டில் போனதுனால குழியா இருந்தது எனக்கு தெரியல, இப்போ லைட்டு வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த வெளிச்சம் காட்டுறது இங்கே ஒரு குழி இருக்கு. அப்போ வேதம் என்ற வெளிச்சமும் இயேசு என்பவரும் வெளிச்சம் போட்டு நம்ம எங்க இருக்கிறோம் காட்டுவாங்க. ஆனா குழியில உழுவதும் உழுவாதும் நம்ம கையில தான் இருக்கு. அந்த பொறுப்பு நம்ம கையில தான். உடனே அந்த வெளிச்சம் வந்து அந்த குழியில இருந்து நம்மளை காப்பாத்தாது, வெளிச்சம் காப்பாத்தாது, வெளிச்சம் போட்டு தான் காட்டும். அதுல இருந்து விலகி நடக்கிற பொறுப்பை தேவன் நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதை நம்ம செயல்படுத்தலன்னா தப்பு நம்ம மேல, ஆண்டவர் மேல இல்ல. அதனால நம்ம ஆண்டவர் என்ன செய்யறா, அவர் வெளிச்சமா வந்து வேதத்தையும் வெளிச்சமா நமக்கு கொடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாக்கா, நம்ம எங்க இருக்கோம்னு காட்டுறாரு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பட்ட பகல் வெளிச்சம் போல போட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, காட்டுறாரு ஆண்டவர்.
அதனால நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இவங்கனால தான் நான் இப்படி ஆனேன், அவங்கனால தான் அப்படி ஆனேன், அவங்கனால தான் நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு காட்டக்கூடாது. எனக்கா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா வேதத்தின் வழியா நமக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. நம்ம தான் என்ன செய்யணும், அதை காடியில போறோம், ராத்திரில போறோம், லைட் போட்டு போறோம், குறுக்க ஏதாச்சும் வந்துருச்சுன்னா பிரேக் ஆண்டவர் வைக்க மாட்டாரு, வெளிச்சம் நிப்பாட்டாது நம்ம காடியில. நம்ம தான் புத்தியா விலகி போனோம். அவர் வெளிச்சம் போட்டு தான் காட்டுவார். அந்த மாதிரி ஆபத்து முன்னுக்கு இருக்குன்னு காட்டுவாரு. Praise the Lord. Praise the Lord. அப்ப நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுக்கணும். அப்ப அந்த பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அப்ப ரெண்டாவது, இந்த வெளிச்சம் என்ன செய்யுதுனாக்கா, ஒன்னாவது நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியா நம்மளை நடத்துகிறது, ரெண்டாவது நம்மளை பொறுப்புள்ளவர்களா மாத்துகிறது. ஏன்னா நம்ம பொறுப்புள்ளவங்களா இருந்தா கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. மூன்றாவது கடைசி, அடுத்து இந்த வேதம் என்ன செய்யுதுனாக்கா, அல்லது இயேசு வெளிச்சோன்னு வரும்போது அங்க வந்து குழி இருக்கிறது தீமை இருக்கிறது ஒண்ணு காட்டாது, அங்க நல்லதையும் கெட்டதையும் காட்டும். என்னென்ன இருக்கு சுத்தி எல்லாத்தையும் காட்டும். அதாவது நீங்க பைபிள் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா, பைபிள் வந்து எல்லாத்தையும் சொல்லுது, நல்லதையும் சொல்லுது, கெட்டதையும் சொல்லுது. நீங்க உபாகமம் புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா 28ஆம் அதிகாரத்துல அங்க வந்து நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு, சில சாபமும் சொல்லப்பட்டிருக்கு. நீ இதை செஞ்சனா உனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், நீ இதை செய்யலனா உனக்கு எல்லாம் சாபமா இருக்கும்னு. இன்னைக்குள்ள தலைமுறைக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள் சாபம் 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 சாபம். பைபிள் ஒட்டி இல்லாம நம்ம வச்சிருக்கிற காடியை கூட பொருளை கூட நம்ம பயன்படுத்த வேண்டிய விதத்துல பயன்படுத்தாம தவறா பயன்படுத்தணும்னா அது கெட்டு போயிடும். இது மறந்துருக்கல. அப்ப வெளிச்சம் போட்டு ஏன் காட்டுறான்னு சொன்னாக்கா, நீ எல்லாம் பார்க்கிற, இதனால உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பாப்பா, நீ இதன்படி செஞ்சனாக்கா உன் வாழ்க்கையில எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா வரணும். நீ இதன்படி செய்யலனா நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, எல்லாம் சாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார் ஆண்டவர்? ஆனா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு, முன்னுக்கே காட்டுறாரு வெளிச்சம் போட்டு. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க. ஏன்னா நாளைக்கு வந்து யாரும் சொல்லிடக்கூடாது, பாரு ஆண்டவரே நீங்க சொல்ல எனக்கு தெரியாதுன்னு. ஆண்டவர் முன்னுக்கே எல்லாம் சொல்லி வச்சுட்டாரு. நம்ம அப்படி சொன்னோம்னா அவர் சொல்லுவாரு, போய் படிப்பா பைபிள்ல இந்த அதிகாரத்துல எல்லாம் ஆரம்பத்துல இருந்து கடைசி புள்ளி வரைக்கும் போட்டு வச்சுக்கேன், உட்காந்து படி போதேன்னு சொல்லுவாரு. அதனால எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாலே வேதத்தை என்ன செஞ்சார், எழுதி கொடுத்துட்டாரு ஒரு வெளிச்சமா. ஹல்லேலூயா, ஆமென். சரி, இந்த 3 காரியத்தை அன்பானவர்களே நம்ம கொஞ்சம் கவனிச்சு, இந்த 3 விஷயத்திலையும் நம்ம இருதயம் இருக்கா, நம்ம இருக்கிறோமா, நம்ம இந்த 3 விஷயத்திலையும் உஷாரா இருக்கிறோமா? ஆமா எனக்குள்ள இது இருக்கு, ஆமா நான் இப்படிப்பட்ட ஆளா தான் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே வெளிச்சத்தின் மக்களா இருக்கிறீங்க. மேல சுட்டி காட்டுங்க. அப்படி நீங்களும் நான் அப்படி இல்லைன்னா பாருங்க, நம்ம இல்லைன்னா நம்ம இன்னும் வெளிச்சத்துக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறோம். நம்ம என்ன எங்க இருக்கிறோம்? இருள்ல இருக்கிறோம். இருள்ல இருக்கிறவங்க வெளிச்சத்தை பகைக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்ப நான் சொல்லுவேன், இயேசுவும் இருளும் ஒண்ணா இருக்க முடியாது. கிறிஸ்து வெளிச்சமும் இருளும் ஒண்ணா இருக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துக்கும் பாகாலுக்கும் சம்பந்தம். கிறிஸ்து இருக்க மாட்டார் இருள் இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இதை நீங்க நம்ம நீங்களும் நானும் இந்த நல்ல சீசன்ல மொழிபுத்திரி ஃபெலோஷிப்பா விளக்கு ஃபெலோஷிப், இந்த ஃபெலோஷிப் வந்திருக்கிறோம். இந்த ஃபெலோஷிப் இங்கேயே முடிஞ்சிடாத படிக்க இந்த ஃபெலோஷிப் இன்னும் தொடர்ந்து போகணும். ஹல்லேலூயா. அது தொடர்ந்து போனோம்னாக்கா ஒளியில இருக்கிறவங்க தான் ஐக்கியம் கொள்வாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஸோ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஒளியின் பிள்ளைகளா மாறணும். ஒளியின் பிள்ளைகளா நம்ம மாறுறத தேவன் விரும்புறாரு. இயேசு சொன்னாரு, அதுக்காகவே நான் வந்தேன், யாரும் இருள்ல இருக்கக்கூடாதுன்னு வந்தேன்னு சொல்லி இயேசு சொன்னாரு. கடைசியா வசனத்தை படிச்சு முடிப்போம். யோபு 29:3 படிங்க. யோபு 29:3. அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால்
இருளை கடந்து போனேன். இங்க பாருங்க, தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது நம்ம வெளிச்சத்தின் பாதையில நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா அவர் சொன்ன மாதிரி நம்ம இருந்தோம். அந்த ரெண்டு கூட்டம் சொன்னல, அந்த கூட்டத்துல நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா வெளிச்சத்தின் ஜனமா நம்ம இருந்தோம்னு சொன்னா, நான் இயேசு நாமத்துல சொல்லுவேன், எந்த இருளையும் அந்த யோபு சொன்ன மாதிரி நம்மளால கடந்து போற கிருபை நம்ம மேல இருக்கும். தேவ தயவு நம்ம மேல இருக்கும். தேவ வழிநடத்தல் நம்மளோட இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி அந்த 3 சாஸ்திரிகள் சந்தோஷமா திரும்பி போனாங்களோ, மகிழ்ச்சியோட திரும்பி போனாங்களோ, நாம அந்த கூட்டம் முடிஞ்சு இந்த கூட்டத்துக்கு அந்த மகிழ்ச்சியோட பெரிய மகிழ்ச்சியா திரும்பி போய் கிறிஸ்துமஸ் ஒரு பெரிய ஆனந்தமா நம்ம கொண்டாடலாம். புதிய வருஷத்தை பெரிய மகிழ்ச்சியோட நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்மளோட தேவன் தொடர்ந்து நடத்துவாங்க. கண்ண முடியும் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்துக்கு ஒளியா வந்தவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இருள் இல்லாதபடி உங்களுடைய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் மாற நீர் விரும்புகிறீரப்பா. அந்த ஒளிக்கு எங்கள் நாங்கள் அர்ப்பணிக்க, அந்த ஒளி எங்களுக்கு சுட்டி காட்டுகிற காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து திரும்பும்படியாகவும், ஆண்டவரே அந்த ஒளி விரும்புகிற பாதையில நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு தயவு செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் மாறி உடைய சாட்சிகளாய் நாங்கள் அநேகருக்கு உப்பாக ஒளியாக இருங்க நீங்க சொன்னது போல, ஆண்டவரே விளக்கானது ஆண்டவரே அப்பா மலையின் மேல் வைக்கப்படுவது போல, உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவது போல, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக்கப்பட்டு உயர்ந்த இடங்கள்ல வைக்கப்பட்டு அநேகரை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாய் நீ மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் கரங்களிலே எங்களை காத்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல I'm
Amen. Tell someone around you Merry Christmas. Amen. We bring you good tidings from Rehoboth Bible Church, all the way from Kajan. The Bible says, unto us a child is born, and unto us a son is given. Hallelujah. This is the season of celebration. Amen. So I want us to just, God is a wonderful God, right? Our God is a beautiful God. It's a God of diversity. Praise God. So tonight we just have a Christmas medley with some African touch. Amen. Tell somebody African touch. Tell somebody African touch. Hallelujah. Someone may know the song. Just flow along and God bless you in Jesus' name. Yeah. Glory,
song is taken from Matthew chapter 5 verse 17, where it says, "Do not think that I came to destroy the law or the prophets. I did not come to destroy but to fulfill." So Christ fulfills the law. He came to fulfill the prophecy which was fulfilled. So this song is actually written by our very own church member. So I hope that you will enjoy. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும்.
Emmanuel,
வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஒரு ராஜகுமாரன், இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஒரு ராஜகுமாரன், இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஒரு ராஜகுமாரன், இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். சாரோடில் ரோஜாவல் லீலி புஷ்பமே, அது அழகே சொல்லி புகழ வார்த்தை கூடாது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். நமக்காக மரிக்க வேண்ட குழந்தை பிறந்தது. சாவு, சாவு, அது மன்னிக்க வந்தது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன், இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். இளையாட வந்தவர் என் நேசகுமாரன். ராஜாதி ராஜாவர் துதிக்கு பாத்திரர், துதி செய்து தேவர்களை ஆராதனை செய்வோம். தாவீதின் ஊரிலே